ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு சின்ன சேவிங்ஸ் டிப்ஸு சொல்லலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த இடத்துலையுமே எந்த சேமிப்பும் இல்லை, எனக்கு வர வருமானம் சரியாக இருக்கு, எதுலேயும் சேமிக்கிற அளவுக்கு எனக்கு நான் மிச்சமாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அது அவங்களுக்காக இந்த டிப்ஸு. நம்ம என்ன பண்ணணும்னா, தினமும் ஏதோ ஒரு விதத்தில் 100-200 செலவு பண்ணாமல் நம்மளோட ஒரு நாள் பொழுது இன்றைய காலகட்டத்தில் நம்மளால் நகர்த்த முடியல. அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் எஸ்பியில் இருக்க எல்லா ஸ்கீமை பற்றியும் சொல்லிட்டு வரேன். சேவிங்ஸ்னு ஒரு ஸ்கீமை பற்றி டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஒரு 500 கட்டி ஒரு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சதை போட்டு சேமிங்கன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தினம் 100 ரூபா, ஒரு சின்ன பெட்டிக்கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஏதோ என்ன நீங்கள் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு 100 ரூபாயை மிச்சப்படுத்தி உங்களால் தினம் போட முடியும்னா நீங்கள் போடுங்க. அப்படி இல்லை, எனக்கு தினம்லாம் நான் போஸ்ட் ஆஃபீஸ் போகிற அளவுக்கு என்னோட சூழ்நிலை இல்லை, நான் வேறு வேலை செய்கிறேன், என்னால் தினம்லாம் போக முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, தினமே வீட்டில் 100 ரூபாய் எடுத்து 30 நாள், 30-31ங்கிறது பிரச்சனை கிடையாது, 30 நாள் நம்ம சேமிக்கிறோங்கிற பட்சத்தில் ஒரு மாதத்தில் 3000 ரூபா நமக்கு சேமிப்பாக நிற்கும். ஒரு சின்ன உண்டியல் வாங்கி எப்போ வேணால் திறக்கலாம் எடுக்கலான்ற மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி ஒரு 3000 ரூபாய் நம்ம சேமிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஆதார் ஜெராக்ஸ், பேன் ஜெராக்ஸ், ஒரு 3 ஃபோட்டோ கொண்டு போனால் எஸ்பி அக்கௌண்ட் தொடங்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த அக்கௌண்ட்டை தொடங்கிட்டு ஆர்டின்னு ஒன்று 500 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா 5 வருஷம் கட்டணும். ஆர்பிஎல்ஐ, பிஎல்ஐ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது எலிஜிபிளோ அதில் 1000 ரூபாய், 1000 ரூபாங்கிறது ரவுண்டு ஃபிகராக வராது, கூட குறைய இருக்கும். இது ஒரு புக்காகவும் இன்னொரு ஒரு 1000 ரூபாய், இந்த 3000 ரூபாய்க்கு நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். ஜுவல் சீட்டாவோ, பக்கத்தில் இருக்க ஜுவல்லரியில் ஒரு சீட்டாவோ, இல்லை இந்த ஃபண்டு மாதிரி போடுவாங்க இல்லையா, உங்கள் பக்கத்தில் நம்பிக்கையான கடை, நம்பிக்கையான நபர், இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து ஒரு 1000 ரூபாய், இந்த மாதிரி ஒரு 3000 ரூபாயை நீங்கள் சேமிக்க தொடங்கும் போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, எஸ்பியில் போடுற 500 ரூபாய் நமக்கு எமர்ஜென்சின்னும் போது நாம் போய் மினிமம் 500 ரூபா விட்டுட்டு நாம் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோமோ அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு 1 இயர்லேயே ஒரு விஷயம் நமக்கு கையில் கிடைக்கணும்னா, நம்ம ஏன்னா ரொம்ப எல்லாமே லாங் கேப்பில் போட்டுட்டோம்னா அந்த சேமிப்பு நமக்கு பயன்படாமல் யாருக்கோ பயன்படுற மாதிரி இருக்கும், அது நமக்கு கஷ்டமாகவும் தெரிகிற மாதிரி இருக்கும். நமக்கே யூஸ் ஆகும்னும் போது இந்த இது ஒரே வருஷத்தில் 12 மாதம் 11 மாதம் கட்டினாலே இப்போல்லாம் நிறைய சீட்டு சேவிங்ஸ் இருக்குது, அதில் பயனடைஞ்சிடலாம். ஒரு 5 வருஷத்தில் ஆர்டி கட்டும் போது குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு, இல்லை நம்மளோட ஒரு முக்கியமான தேவைக்கு இந்த பணம் அந்த நேரத்தில் பெரிய உதவியாக இருக்கும். ஒரு பாதுகாப்புக்கு பாதுகாப்பாகவும், சேவிங்ஸ்க்கு சேவிங்ஸாகவும் ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று நம்ம எடுக்கலாம். இது ஒரு சின்ன ஐடியா. இதை தாண்டியும் உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் இருக்கலாம், பட் இது மாதிரிலாம் பண்ணலாங்கிறது. ஏன்னா என்கிட்ட காசே இல்லை, நான் எந்த புக்கும் போடல, நான் எதுவுமே சேர்க்கலை அப்படின்ட்டு நான் எப்பயுமே என்ன சொல்வேன், இப்போ ரீசெண்டாக கலைஞர் உரிமை தொகைன்னு ஒன்று எல்லா பெண்களுக்கும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க. நான் அதை கூட எல்லாருக்கும் ஐடியா சொல்வேன். இது உங்களுக்கு எதிர்பாராமல் உங்களுக்கு வந்திருக்க பணம், இதிலேருந்து ஒரு 500 ரூபாய் ஆர்டி போட்டுக்கோங்க, எல்லாத்தையும் செலவு பண்ண வேணாம், அந்த காசு வரவே இல்லைனாலும் நீங்கள் மேனேஜ் பண்ணியிருப்பீங்கல்ல, வரும்போது அதை ஒரு சேவிங்ஸாக மாற்றிக்கோங்கன்னு தான் நான் ஐடியா சொல்வேன். பசங்களுக்கும், நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கு தினம் ஒரு 10 ரூபாய் சேமிக்கிற பழக்கம் சொன்னால் கூட 30 நாளில் ஒரு 300 ரூபாய் அவங்க மாதம் பிறந்தா பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டி கட்ட பழக்கப்படுத்தணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த சேமிப்பு பழக்கத்தை நம்ம கற்றுக் கொடுத்தாதான் பின்னாடி அவங்களுக்கு அதோட அருமை தெரியும். அவங்க சேர்த்து வச்சு அதிலேருந்து ஒரு பொருள் வாங்கும் போது அவங்களுக்கு அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். இந்த ஜுவல்லோ இல்லை ஃபண்டோ அந்த மாதிரி கட்டும் போது காயின் கோல்டாக கொடுப்பாங்க. அந்த காயின் 916 காயினாக உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் நம்ம சிறுக சிறுக சேர்க்கும் போது இந்த ஆர்டி க்ளோஸ் ஆகி வரும்போதும் காயினாக வாங்கி சேவ் பண்ணால் நமக்கு லாபம். ஏன்னா காயினாக வாங்கி சேவ் பண்ணும் போது நமக்கு அந்த மேக்கிங் சார்ஜ் அது இதுன்னு எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் ஜிஎஸ்டியோடு முடிஞ்சு போயிடும். நமக்கு சேவிங்ஸும் பலனாக இருக்கும். உங்களுக்கு எப்பயுமே ஒரு பேசிக்காக ஒரு தனிநபர், ஒரு எஸ்பி, ஒரு ஆர்டி, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் பாலிசி, ஹெல்த் இன்சூரன்ஸ், இதில் பட்ஜெட்டுங்கிறத அவங்க வருமானத்தை பொறுத்து கூட குறைய வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த எல்லாமே நம்ம சேமிப்பாக வச்சு பழக்கப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு எப்படி ஐடியா இருக்குது, இல்லை உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது சேவிங்ஸ் ஐடியா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.